பாரு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கிது பாரு. இப்போ வாஷ் பண்ணி வச்ச மட்டன் ஒரு விசில் வந்தோடனே மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு. மட்டன் வந்துருச்சா? அங்கே பாருங்களேன், நல்லா கொதிக்குது, அப்படியே சவுண்டே பயங்கரமாக கேட்குது. ரெடியாக பிரியாணி போட்டு வச்சுருக்கு. இப்போ சூப்பராக டீ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் வந்து இஞ்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி வந்து இஃப்தார் வந்து சூப்பராக திறந்தாச்சுங்க. நோம்பு வந்து சூப்பராக திறந்தோம். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ யூஸ்வலாக எங்கள் வீட்டில் இஃப்தார்லாம் முடிஞ்சு தொழுகெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் சகருக்குண்டான சமையல் வேலை நடக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சகருக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த விலாகில் பார்க்க போகிறோம். தம்ப்நெயில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சகருக்கு ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம கர்ட் ரைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் அம்மாட்ட வந்து மட்டன் வாங்கி கொடுத்து மட்டன் பிரியாணி செய்ய கேட்டிருக்கேன். ஸோ அதை பார்ப்போங்க. ஸோ வாங்க, நான் அப்படியே கிச்சனுக்கு போகலாம். அங்கே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்ன பிரியாணியா இன்றைக்கி? ஆமாப்பா, என்ன மட்டன் பிரியாணி. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வந்து மட்டன் பிரியாணி போடுறதுக்கு ரெடியாக தக்காளிலாம் இருக்குது. இப்போ ஊற்றுனது என்ன? ரீஃபைண்ட் ஆயில். இப்போ ஊற்றுறது நெய். பிரியாணிக்கு வந்து இது போட்டால் தாங்க பிரியாணி. வெஜ் பிரியாணினாலும் சரி, எந்த பிரியாணினாலும் சரி. அம்மாவோட மசாலா டப்பா பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக கறி மசாலா ஐட்டங்கள். இது என்னதுமா? அன்னாசிப்பூ, ஸ்டார் அனாஸ்னா? ஸ்டார் அனாஸ். ஏலக்காய் போட்டாச்சு. இப்போ பட்டை 2 பீஸ் போட்டுக்கலாம். ஓகே. பொதுவாக எனக்கு எப்போவுமே ஒரு டவுட் உண்டு. ஏலக்காய் வந்து இப்படி முழுசாகவே தானே போடுறோம் கடையில். எல்லா பக்கமும் பிரியாணியில் அப்படி தான் போடுறாங்க. ஆனால் அது ஏலக்காவால் நமக்கு பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குண்ணே. ஆமாம். ஸோ எங்கள் வீட்டில் இப்போ பிரியாணிக்கு இந்த பேஸான இதெல்லாம் போட்டாங்க. அதில் முழு மிளகு பாருங்களேன், அந்த எண்ணெயில் அப்படியே பொரியுது. எண்ணெய் கம் நெய். ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் வந்து மசாலா திருச்சி இருக்குது பாருங்களேன். வத்தல், மஞ்சள், கடுகு, இந்த மாதிரி ஐட்டங்கள். இப்போ என்னது? சோம்பு, பல்லாரி, வெங்காயம், பெரிய வெங்காயம். இந்த பிரியாணிக்கு பெரிய வெங்காயம் மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாமா? சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் போடுவேன். முழுசுமே போடலாமா? முழுசாவே போட்டுடலாம். ஒரு நாள் சின்ன வெங்காயத்தில் பிரியாணி பண்ணி பார்ப்போமா? பண்ணலாமே. சின்ன வெங்காயத்தையும் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. சின்ன வெங்காயம் போட்டாச்சு. எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் எப்போவுமே உரிச்சு ரெடியாக இருக்கும். சின்ன வெங்காயம் சரி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டும் ரெடியாகவே இருக்குங்க. வதங்குறதுக்காக உப்பு, கல்லுப்பு. இதை போட்டால் வெங்காயம் வதங்கிடும்னா ஈஸியாக. அரிசி இப்போ ஊற வைப்பீங்களோ? ஆமாம், அது கொஞ்சம் பொறுத்து கூட ஊற வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு மட்டன் வேகணும் இல்லை. எடுத்து வைக்கிங்க அப்போ. ஆமாம். இப்போ வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஆமாம், நல்லாவே வதங்கிட்டு ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிட்டு இப்போ தக்காளி போட்டு. மல்லி, புதினா, பச்சை மிளகாய் அதிலே இருக்கு. அதிலே கீரி இருக்கு. ஓகே. இப்போ பச்சை மிளகாய் இருக்கு. ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கப்புறம் தானே? ஆமாம், இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான். ஓகே. 5 மினிட்ஸ். ஏய் குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? இவங்க பாருங்களேன், டிவியில் டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு பெட்டில் குதிக்காதீங்க, உட்காந்து பாருங்க. உட்காருங்க அச்சுல், உட்காரு. தம்பி உட்கார சொல்லி டிவி பாருங்க. அங்கே கிச்சனில் வந்து சமையல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே குட்டீஸ்லாம் பாருங்களேன், பயங்கர ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாரு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்து நிற்கிது பாரு. கரெக்டு. எண்ணெய் மட்டும் தனியாக வந்துடுதுன்னா திரிச்ச கரம் மசாலா. போதுமா? போதும். நோம்பு நேரத்தில் கம்மியாக. பேரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு.
மஞ்சத்தூள். ஸோ எல்லா பிரியாணிக்கும் மஞ்சத்தூள் போடணும்னா? ஆமாம். சிலவங்க போட மாட்டாங்க, நான் கொஞ்சம் போடுவேன். எப்படி இருந்தாலுமே அது கிருமி நாசினி நம்ம மட்டன்லாம் போடுறதுனால. சரி. காரம் கம்மியாகவே இருக்கட்டும் என்ன நோம்பு நேரத்தில். ஓகே. ஸோ வத்தத்தூளும் போட்டாச்சு, அவ்வளோதானே? ஆமாம். கொஞ்சம் ஜீரக பொடினா? ஓகே. எல்லா மசாலாவும் சேர்ந்தோடனே ஒரு கலருக்கு வந்துடுதுண்ணா. இப்போ வாஷ் பண்ணி வச்ச மட்டன். ஆமாம், இதை ஆட் பண்ணுறோம். மட்டன் பீஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா பரட்டுன்னு பரட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படியே மட்டனோட சேர்ந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகுது பாருங்க. தண்ணினா தேவையான அளவு தண்ணி அந்த மட்டன் வேகிறதுக்கு. ஓகே. இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான கர்டு ஆட் பண்ணுறோம். ஓகே. சிலவங்க லெமன் ஜூஸ் போடுறாங்கல்ல, அந்த புளிப்பு இதெல்லாம் சேர்ந்தா சீக்கிரம் மட்டன் வேகும். கர்டு சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே. மட்டனை வந்து கொஞ்சம் விசில் விட விட்டுலாம். ஓகே. எத்தனை விசில் வைப்பீங்க சுமாரா? ஒரு 5-6 விசில் வைப்போம். எனக்கு டைமிங்ஸ் தான் எனக்கு அதை விட. சரி. ஒரு விசில் வந்தோடனே மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிருவேன். ஓகே. ஸோ இந்த மட்டன் வெந்துட்டுனா அரிசியை போட்டோம்னா சூப்பரான பிரியாணி ரெடி. மட்டன் வந்துருச்சா? தைலமாக நிற்குதா? இங்கே பாருங்கள், மட்டனு எல்லாம் கலந்து அப்படியே தைலமாக நிற்குதுங்க. மட்டன் நல்லா வந்துருச்சா? ஓகே. இப்போ பாருங்க, நல்லா பாயில் ஆயிடுச்சு. ரைஸ் போட போகிறோம். ஓகே. அரிசி. ஸோ தண்ணி கொதி வந்துட்டுன்னா இந்த பபுள்ஸ் விட்றது. இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க இது, சீரக சம்பா கிடையாது, பாஸ்மதி ரைஸ். அவ்வளோதானே? இனி விசில்னா? விசில் வைக்க மாட்டேன். விசில் வைக்காம தம்மு. ஆமாம். ஓகே. ரெண்டும் ஒரே லெவல் அரிசியும் இதுவும் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடிடுவேன். வெயிட் போட மாட்டேன். ஓகே. அப்படியே சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் வச்சுட்டா ரெடி. அங்கே பாருங்களேன், நல்லா கொதிக்குது, அப்படியே சவுண்டே பயங்கரமாக கேட்குது. ரைஸ் லெவலும் இந்த வாட்டர் லெவலும் ஒன்று போல் இருக்குது. ஓகே. இந்த டைமில் ஒடியை போட்ட வேண்டியதானா? என்னப்பா உங்களே டான்ஸ் ஆடுது? சீட் ஆகிட்டுனா அதுக்கப்புறம் லாக் ஆகிடும். ஓகே. ஸோ பிரியாணி வந்து தம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து அம்மா எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுருவாங்க. நம்ம வந்து இன்ஷால்லா காலையில் சகருக்கு சாப்பிட்லாம். பார்த்துடலாமா ஒரு தடவை? சூப்பராக செட் ஆகிட்டுங்க. மட்டன்லாம் உள்ளே இருக்கும். சரி, நம்ம வந்து காலையில் சாப்பிடும்போது நான் காட்டுறேன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து இப்போ சகருக்காண்டி முழிச்சாச்சு. செம்ம டயர்டுங்க, செம்ம டயர்டு. அப்படியே எந்திக்கவே முடியல, தூங்கி முழிச்சாச்சு. ஸோ இப்போ நேற்று நைட்டு வந்து அம்மா வந்து சூப்பராக மட்டன் பிரியாணி பண்ணியிருந்தாங்க. அதை தான் சாப்பிட போகிறோம். அப்படியே காட்டுறோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஆல்ரெடி வந்து எல்லோரும் டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ பிரியாணி இங்கே ரெடியாக இருக்குது. பிரியாணி இருக்குது, ரைத்தா இருக்குது, நமக்கு ரெடியாக பிரியாணி போட்டு வச்சுருக்கு. ஸோ பிரியாணிங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி வந்து சகருக்கு வந்து பிரியாணி. இந்த ரைத்தா எடுத்து வச்சுக்கிறோம். சூப்பராக இருக்குது. சூடு மட்டும் கொஞ்சம் கம்மியாயிட்டு. காலை டைம் பார்த்தீங்களா, சூடு கம்மியாயிட்டு. மட்டன் சூப்பராக இருக்குது. மட்டன் சூப்பராக இருக்குங்க. மட்டனோட ஒரு வாய். மட்டன் ரைத்தா. நல்லா இருக்குது. காலை நேரத்தில் பிரியாணி சாப்பிடவும் நல்லா தாங்க இருக்குது. இந்த 4 AM காலையில் அந்த 4 AM பிரியாணி கடை இருக்கலாம்.
அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து சகருக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணி ஆக போகுது. நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆனால் பிரியாணி மட்டும் சூப்பராக இருந்துச்சு. பட் அதே அளவு தான், வழக்கமாக நம்ம என்ன சாப்பிடுவோமோ அதே அளவு தான் சாப்பிட முடிஞ்சிச்சு. பட் பிரியாணி டேஸ்ட் மட்டும் நல்லா இருந்துச்சு. என்ன காலை நேரத்தில் கொஞ்சம் அந்த ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு. இப்போ சூப்பராக டீ ரெடி ஆகிட்டுருக்கு. அதுவும் வந்து இஞ்சி டீ. இஞ்சி நல்லா தட்டி வச்சுருக்காங்க. இஞ்சி டீ. ஸோ இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு இஞ்சி டீ குடித்தா சூப்பராக இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டீ, இஞ்சி போட்ட டீ நல்லா சூடாக இருக்குங்க. நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டப்போ கொஞ்சம் வந்து சூடாக குடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மார்னிங் டைமில் இந்த மாதிரி சூடாக பிரியாணி பொதுவாகவே நிறைய கடைகள்லாம் இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏர்லி மார்னிங்லேயே இப்படி பிரியாணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சகருக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டாச்சு, சூடாக டீ குடித்தாச்சு, போதிய அளவு தண்ணியும் குடிச்சாச்சுங்க. இப்போ வந்து நியத்து வச்சாச்சு. ஸோ இன்னியோட நோன்பு வந்து எங்களுக்கு இப்போது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:25 ஆகுங்க. இன்னியில் இப்போ இருந்து 6:30 வரைக்கும் நோன்பு தான். ஸோ இந்த நோன்பு வந்து இன்றைக்கி சிறப்பாக போகணும் அப்படின்ட்டு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். நீங்களும் எனக்கு கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.